வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மையான வானிலை மற்றும் அறிதல்களும் புரிதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய வானிலை அனுமானம் 8 நவம்பர் 2025. இன்றைய வானிலை அனுமானத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்தமான் பகுதிகளில் ஒரு வீக்கான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்குது. அதே நேரத்தில் தாய்லாந்து பகுதியை புரட்டி போட்டு அந்த பகுதிகளை நோக்கி வலுவிழந்து வரக்கூடிய அந்த டைஃபூன் கலாமேகியோட எச்சம் அது வங்கக்கடல் பகுதிகளுக்குள்ளும் வர ஆரம்பிக்குது. இன்று மாலை இரவு நேரத்திற்குள்ளாக அந்த கலாமேகி எச்சமும் இந்த வீக் யூஏசியும் ஆல்மோஸ்ட் அடுத்த 24 மணி நேரம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இது ரெண்டும் இணைந்து மேலும் மேற்காக நகரும், அப்புறம் கீழே தென்மேற்காக நகரும். கிட்டத்தட்ட அது இலங்கை கடல் பகுதிகளுக்குள்ளாக அடுத்த 2-3 நாட்களுக்குள் சேரும். இந்த காலகட்டத்தில் காற்றின் குவிதல் காரணமாக தென் தமிழகத்தில் பல பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு, இந்த நகர்வு காரணமாக கடலோர தமிழகத்திலையும் சரி, தென் தமிழகத்திலையும் சரி, மேற்கு பகுதிகளிலும் சரி வரக்கூடிய நாட்களில் மழை தொடரப்போகிறது. அது மட்டும் இல்லை, இந்த அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்குள்ளாக நமக்கு கிழக்கு திசை காற்று முழுவதுமாக வர இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னா, இன்னொரு டைஃபூன் நம்ம எம்டிசி வெஸ்டர்ன் பசிபிக்கில் போயிட்டுருக்கு. அது தென்சீன கடல் பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக ரீகர்வ் ஆகி மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா முழு வீச்சில் அந்த கிழக்கு திசை காற்று தடை இல்லாமல் வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வந்துவிடும். அப்போது இன்னொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மூலமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் கடல் பகுதிகளில் இந்தோனேஷியா பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாக இருக்கிறது. இந்த எச்சமும் அதுவும் இணைந்து ஒரு பிராட் சர்க்குலேஷனாக மாறி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். அது வரக்கூடிய நாட்களில் அடுத்த நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி அடுத்த 2வது பாகம் நவம்பர் மாதத்தில் ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். எம்ஜேஓவும் அந்த பகுதிகளில் மீண்டும் இந்த வெஸ்ட் பசிபிக்லேருந்து ரிமினண்ட்டாக நம்ம பகுதிகளுக்குள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த வரக்கூடிய 20ஆம் தேதி சரணம் சற்று உற்று நோக்க வேண்டிய சரணமாக இருக்கும். தமிழகத்தில் பரவலாக நல்ல மழையை கொடுக்க போகிற சரணமாகவும் இது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அப்டேட்ஸை பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, கடந்த 24 மணி நேரத்தில் தென்காசி கலப்பாக்குளம் 59.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி பாப்பாக்குடி 57.6, ராமநாதபுரம் உரப்புள்ளி 44 மில்லிமீட்டர், அதே ராமநாதபுரம் கடலாடி 37.6, கடலூர் மருகூர் 37.2, ராமநாதபுரம் கிடாரம் 35.2 மில்லிமீட்டர், விழுப்புரத்தில் கடாமங்கலம் நேற்று காலையில் பதிவான மழை 35.2, ராமநாதபுரம் தும்படை கோட்டை 34.8, செங்கல்பட்டு பாவஞ்சூர் 34.4, விழுப்புரம் பாக்கம் 34.4, நாகப்பட்டினம் திருமருகல் 33.6, விழுப்புரம் கொட்டேரிப்பட்டு 32.8, தென்காசி நவநீத கிருஷ்ணாபுரம் 32.4, தூத்துக்குடி ஊத்துப்பட்டி 30.4, கடலூர் வடகிருஷ்ணாபுரம் 30.4, கடலூர் திருவாமூர் 29.6, நெல்லிக்குப்பம் கடலூர் 29.2, தென்காசி மாவட்டத்தில் குத்தப்பஞ்சன் 28.8, ஆலங்குளம் 28.4, ஆவுடையனூர் 27.6, வடுகாக்குடி 26.8, திருக்கண்ணாபுரம் 25.6, கலையூர் 25.6, கடலூர் தூத்துக்குடி கடல்குடி 23.6, திருவாரூர் எடையூர் 23.6, எடையூர் திருவாரூர் 23.2, ஆழ்வார்குறிச்சி தென்காசி 21.6, கடலூர் பழையப்பட்டினம் 21.6,
கிளியூர் ராமநாதபுரம் 21.6, நாமக்கல் வலப்புறநாடு 20.8 ஆக பதிவாகி இருக்கிறது. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, வரக்கூடிய நேரங்களில் அது பகிரப்படும். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாகவும், கோட்டயம், எர்ணாகுளம், பாலக்காடு, திருச்சூர், மலப்புரம், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆந்திராவில் பரவலாக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடகா பொறுத்தவரையிலும் பெங்களூர் உள்பட மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு, பரவலான மழை இருக்காது. அடுத்து நீலகிரி மாவட்டமாகட்டும், வால்பாறையில் இன்று பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரையும் பதிவாகும். குறிப்பாக தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இடைப்பட்ட ஏதாவது ஒரு பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்று தென் மாவட்டங்களில் பரவலாகவும், நீலகிரி மற்றும் வால்பாறையிலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், மற்ற இணைய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அப்டேட். இந்த அப்டேட்டை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகிறது. நவ்காஸ்ட்டில் தொடர்ந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே போட்டுவிட்டுங்க. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள் பகுதி மழை வீடியோவை அப்டேட் பண்ணணுன்னா நம்முடைய பிளாக் வெப்சைட்டில் நீங்கள் கீழே கமெண்ட் செஷனில் நீங்கள் நம்ம வீடியோவை பதிவிடலாம். அது உங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிடப்படும். ஸோ இது மாதிரியான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice